வாழ்க்கை பற்றின நமக்கான ஒரு பயம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உயிர் போயிடும் அப்படிங்கிற பயமாக இருக்காது. நமக்கு பிறகு நம்முடைய குழந்தைகளை யார் படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை யார் செய்வாங்க, நம்முடைய பொண்டாட்டிக்கு இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு, நம்முடைய கணவனுக்கு யார் உதவி செய்வாங்க, இந்த ஒரு மனநிலைமை தான் நம்மளை போட்டு வாட்டி வதைக்குமே தவிர நம்முடைய உயிர் பிரிவதை பற்றி அதிகமாக யாருமே சிந்திக்க மாட்டோம். ஸோ அவங்கள சேஃப்டி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்முடைய லைஃப் லாங் கோல். அப்படி இருக்கும் நேரத்தில் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க. எந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம், எதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. இல்லை இந்த இன்சூரன்ஸ் அடுத்தா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, எந்த மாதிரியான இன்சூரன்ஸை கரெக்டான டைமில் நம்ம சூஸ் பண்ணணும், இந்த கேள்வி என்ன மாதிரியே உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ரொம்ப முக்கியமான, ஆனால் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிந்த பிறகு எடுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அது என்ன டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த டேர்ம் அப்படிங்கிறதும் அந்த இன்சூரன்ஸ் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதும், எந்த டேர்ம் நம்ம இந்த இன்சூரன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வாழ்க்கை பற்றிய பயம் அப்படின்னு சொல்லும்போது, புதுசாக கல்யாணமானவங்களுக்கு, புதுசாக குழந்தை பெற்று அவங்க புதிய பெற்றோர்களாக மாறி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில், இல்லை கொஞ்சம் வயதெல்லாம் ஆயிடுச்சுப்பா, எப்போ வேணாலும் நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற இந்த காலகட்டம், இந்த 3 காலகட்டமும் ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 காலகட்டத்திலும் தான் நம்ம எதிர்காலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ புதுசாக மேரிட் ஆனவங்க, புதுசாக பேரண்ட் ஆனவங்க அப்படிங்கிறவங்க வயசு அளவில் கொஞ்சம் யங்காக இருப்பாங்க. ஆனால் கடைசி கொஞ்சம் காலம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வயசு கொஞ்சம் போயிருக்கும். ஆனால் சேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்ததாக குடும்பத்தை நினைத்து கவலைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக கொண்டு வரப்பட்டதும் இதுக்காக இருப்பதும் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸை பற்றிலாம் நான் பேசுகிறதுனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஒரு லிங்க், பாலிசி பசார்னுடைய லிங்க் இருக்குது. அதில் 21க்கும் அதிகமான நிறுவனங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு கேட்டு எந்த இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, நமக்கு பிறகு நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி உதவிகள் கிடைக்க போகிறது, இதை ஒரு டேர்மாக, ஒரு 10 வருஷ டேர்முக்கோ இல்லை 20 வருஷ டேர்முக்கோ 30 வருஷ டேர்முக்கோ நம்ம எடுப்பது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாமா இந்த டேர்ம் இன்சூரன்ஸை அப்படின்னு பார்த்தா, இதில் கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படிங்கிறதே இல்லை. நீங்கள் இல்லாத வாழ்க்கையில் உங்களுடைய ஒரு நபருடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில், இல்லை நீங்கள் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கடன் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தது என்றால் அதற்காக இருப்பது மட்டும் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மஸ்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய வகைகள் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி 10 வருடத்துக்கான டேர்ம், 20 வருடத்திற்கான டேர்ம், 30 வருடத்திற்கான டேர்ம், இல்லை ஒரு 80 லைஃப் லாங் டேர்ம் அப்படிங்கிறதுலாம் இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் இனிஷியலாக இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய 10, 20, 30 வருட டேர்மை மட்டுமே எடுத்து பேச போகிறேன். 10 வருடங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இஎம்ஐ இல்லாட்டி மாதம் ஒரு தொகையை செலுத்துவீங்க. எத்தனை வருடம் வரை செலுத்துவீங்க? 10 வருடம் வரை செலுத்துவீங்க. 20 வருடம் எடுத்தீங்கன்னா 20 வருடம் செலுத்துவீங்க. 30 வருடம் எடுத்தீங்கன்னா 30 வருடம் செலுத்துவீங்க. இதில் மாதம் நீங்கள் அந்த பணத்தை அடைக்கலாம். அப்படி இல்லைனா ஹாஃப் ஏர்லி அடைக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்படி இல்லைனா வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி அடைக்கலாம். இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு தேவையான பணத்தை நான் 2 வருஷத்துலேயே அடைச்சி முடிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான சிறப்பு சலுகைகள் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தவறை நீங்கள் செய்யவே கூடாது. 10 வருடத்திற்குள்ளதை நான் 2 வருஷத்துலேயே அடைச்சி முடிச்சிடறேன், இப்போ கொஞ்சம் காசு இருக்குது அதை போட்டு அடைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் 2 வருடங்கள் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இல்லாட்டி அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் அடைத்து வருவது அப்படிங்கிறது மட்டும்தான் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் சால சிறந்தது. சரி, இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் 10 வருடங்கள் அடைச்சி முடிச்சிட்டேன்னா அடுத்த எனக்கு ஏதாவது கிடைக்குமா? டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே திரும்ப கிடைக்குமா என்பது மட்டும் பலருடைய கேள்வியாக இருந்தது என்றால், டேர்ம் இன்சூரன்ஸில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று பியூர் டேர்ம், இதில் ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அதாவது நீங்கள் உயிரோடு இருந்தீர்கள் என்றால் உங்கள் டேர்ம் முடிஞ்சிருச்சு, 10 வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் போட்டேன் அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் போட்ட காசை ஒரு 70% பியூர் டேர்மும் 30% அவங்க என்ன செய்வாங்க, ஷேர் மார்க்கெட்லாம் கொண்டு போட்டுட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு தொகை உங்களுக்கு தருவாங்க. இது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக
ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 10 வருஷமாக ஒரு 2 லட்சம் ரூபாயை அடைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்சம் ரூபாயும் 10 வருஷத்துக்கு பிறகு அந்த இன்சூரன்ஸை எடுத்த நபர் உயிருடன் இருக்கிறார் என்றால் அதை அப்படியே கொடுத்துருவாங்க. ஆனால் 2 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கான வட்டி இல்லை அதை ஷேர் மார்க்கெட்லாம் போட்டு அப்படி எதுவுமே கிடைக்காது. சரியா? சரி, இந்த டேர்ம் இன்சூரன்ஸை நம்ம ஏன் எடுக்கிறோம்? அடுத்த 10 வருடங்களில் என்னுடைய குடும்பம் சேஃப்டியாக இருக்கணும். இந்த 10 வருடங்களுக்குள் எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான பணம் நான் போட்டிருக்கிற இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வழியாக கிடைச்சிரும். இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். நான் இல்லாத காலகட்டம் வரும்போது என்னுடைய குடும்பத்தை யார் பாதுகாப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படக்கூடிய இன்சூரன்ஸ் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். சரி, 10 வருடங்கள் இருக்குன்னு சொன்னேன். அப்போ 20 வருடங்கள் 30 வருடங்கள்லாம் சொல்கிறே விக்கி, ஏன் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுடைய ஏஜ், உங்களுடைய தேவைகள். இதுதான். ஸோ உங்களுடைய ஏஜ் ஒரு சின்ன ஏஜ், ஒரு 30 வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 வயதில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கும்? கரெக்டாக நம்ம ரிட்டையர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 வருடங்கள், அடுத்த 30 வருடங்கள் அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்தை நம்ம சேஃப்டியாக பார்க்க வேண்டிய ஒரு வருடங்கள். அப்போ அந்த அடுத்த 30 வருடங்கள் எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகும்? அதனால் நான் அடுத்த 30 வருடங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸை எடுப்பேன். அதே நேரத்தில் நாம் இப்போ யோசிக்கிறோம், இல்லை இன்னும் 10 வருடங்களில் என்னுடைய குழந்தைகள் பெருசாகிடுவாங்க, ஸோ அடுத்த 10 வருடங்கள் மட்டும் நான் இல்லாத நேரத்தை சமாளித்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன எடுக்கலாம்? 10 வருடத்துக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ 10 வருடத்திற்கான டேர்ம் இன்சூரன்ஸை யாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. முதல்ல, உங்களுடைய குழந்தைகள் அடுத்த 10 வருடங்களில் மெச்சூர் ஆயிடுவாங்க, அவங்களுடைய அந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த மனிதர்கள் 10 வருடத்துக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் போதும். அடுத்ததா, நீங்கள் இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 10 வருஷம் தான் இருக்குது. அதாவது 50 வயசு ஆயிடுச்சுப்பா, இனி என்ன ஒரு 10 வருஷம். அந்த 10 வருஷம் இப்போ குழந்தைகள்லாம் பெருசாகிட்டாங்க, பட் ஆனாலும் நம்முடைய பொண்டாட்டி அப்படியே உயிருடன் இருக்காங்க, நம்முடைய கணவன் உயிருடன் இருக்காங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்கள யார் பார்த்துக்கிடுவாங்க? இல்லாட்டி நம்முடைய பேரண்ட்ஸ் உயிருடன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்கள யார் பார்த்துக்கிடுவாங்க? அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க 10 வருஷத்துக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் போதும். இல்லை விக்கி, நான் இன்னும் வீடெல்லாம் கட்டலை, வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒருவேளை ஒரு 10 வருடங்கள் ஆகலாம், வீடு கட்டி முடிச்சிட்டேன்னா நான் லைஃப்பில் செட்டில். ஸோ நீங்கள் எப்போ லைஃப்பில் செட்டில், இல்லை உங்களுடைய குடும்பம் எப்போ லைஃப்பில் செட்டில் ஆக போகுது அப்படிங்கிற அந்த வருடம் தான் உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கணும். இல்லை நான் முதல்லயே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறேன், புதுசாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 10 வருடத்திற்கு எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா அதையும் நம்ம ஒரு மாடலாக ஒரு 10 வருஷத்துக்கான டேர்ம் இன்சூரன்ஸாக எடுக்கலாம். 20 வருடங்கள் 30 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஏஜ் ஒரு ஃபேக்டர். உங்கள் ஏஜ் ஒரு ஃபேக்டர்னா அடுத்ததான் உங்களுடைய ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் தான். உங்களுடைய கடன் அடைத்து தீர்வதற்கு 10 வருடங்கள் அப்படின்னா 10 வருஷம். உங்களுடைய கடனை அடைத்து தீர்வதற்கு 20 வருடங்கள் எடுக்கலாம் அப்படின்னா 20 வருடங்கள். உங்களுடைய கடமையை முடிப்பதற்கு 30 வருடங்கள் எடுக்கலாம், 30 வருடங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேர்மை பிரித்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, இந்த டேர்மை பிரிப்பதற்கு மெயினாக ஒரு விஷயத்தை பார்க்கணுமே, எத்தனை ரூபாய்க்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம். 1 கோடி ரூபாய்க்கா, 50 லட்சம் ரூபாய்க்கா, இல்லை 2 கோடி ரூபாய்க்கா அப்படின்னு கேட்டால் அதில் முதல் விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது டேர்ம். ஒரு 10 வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு கூடுதலான ப்ரீமியத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது உங்களுடைய இன்கம். 10 வருஷம் 20 வருஷம் எடுத்துட்டீங்க, 1 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க, மாதம் அந்த இன்சூரன்ஸுக்கான பணத்தை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். அடுத்ததா, ஒட்டுமொத்தமாக உங்களுடைய குடும்ப செலவுகளை கொஞ்சம் யோசிக்கணும். இதையே யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இல்லாத காலத்தில் உங்களுடைய குடும்பம் எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கால்குலேஷனாக இருந்தது என்றால், அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய அடமானம், இல்லாட்டி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அது, உங்களுக்கு காலேஜ் லோன்ஸ், இல்லாட்டி உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது லோன் இருக்கா, காலேஜ் லோன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கார் லோன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கிரெடிட் கார்டு எவ்வளவு பெண்டிங் இருக்குது, பிஸ்னஸ் லோன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸ், குழந்தைகளுடைய காலேஜ், குழந்தைகளுடைய கல்யாணம், ஒரு டிபெண்டன்சி, வேறு யாராவது நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய செலவுகள், ஏஜிங் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரெகுலர் ஃபினான்ஷியல் நீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய யூட்டிலிட்டி பில்ஸ், அதே மாதிரி நம்முடைய கார் அதுக்கான பெட்ரோல் டீசல், இப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை போடணும். இந்த பட்டியல் நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க, ஒரு மாதம் இவ்வளோ ரூபாய் நமக்கு தேவைப்படுது, அடுத்ததாக ஒரு வருடத்திற்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுது, 10 வருடத்திற்கு அடுத்த 10 வருடத்திற்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறது நீங்கள் அப்பவே புரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ நீங்கள் இல்லாத போது இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக உங்களுக்கு அந்த ஃபண்ட் இருக்கணும். இப்போது இந்த தொகை அப்படிங்கிறது ஒரு 50 லட்சம் ரூபாயாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போட்டிங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 50 லட்சம் ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸை போடணும். சரிப்பா, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்பி வாங்குறது அப்படிங்கிறது தான்.
ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை பற்றி நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணணும். உங்களால் ஸ்டடி பண்ண முடியல, நான் சொன்ன மாதிரி நல்ல எக்ஸ்பர்ட்டு அதை பற்றி கேட்கணும். பாலிசி பசாரில் இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கான ஒரு பர்சனல் மேனேஜர் வருவாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம், சார் டாடா ஏஐ நல்லா இருக்கா, இல்லை ஐசிசி லம்போர்டுன்னு சொல்கிறாங்களே, இல்லாட்டி வேறு ஏதாவது நிறுவனங்கள் இருக்கா, இல்லாட்டி மேக்ஸ் லைஃப்னு சொல்கிறாங்களே, இது என்ன வித்தியாசம், இதெல்லாம் எவ்வளோ கிளைம் ரேஷியோ இருக்குது, இந்த கிளைம் ரேஷியோ வழியாக என்னால் எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைகளோ இதை கிளைம் பண்ணிட முடியுமா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே நீங்கள் கேட்டு தான் என்ன செய்யணும், இந்த டேர்ம் இன்சூரன்ஸை இறுதி செய்ய வேண்டும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 3 வகையாக இருக்குன்னு சொன்னேன்ல. ஒன்று, நம்ம கொடுக்குற பைசா, நம்ம உயிருடன் இருக்கோம், 10 வருஷத்துக்கு நம்ம இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், 10 வருஷமாகி நமக்கு எதுவுமே ஆகலைன்னா நம்ம கொடுத்த காசெல்லாம் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கே போயிடும், திரும்ப எதுவுமே கிடைக்காது. அடுத்ததாக ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம 500 ரூபாய்க்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எடுக்கும்போது அது 1000 ரூபாயாக மாறும், டபுள் ஆயிரும். அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும், நம்ம கட்டின ப்ரீமியம் கூட கூடுதலான வட்டியும் கிடைக்கும். இதை தான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ரீமியம் தொகை நார்மலான டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு 500 ரூபாய் கொடுத்தோம்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியத்துக்கு அதே மாதிரி ஒரு டபுள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க, பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதை விட ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் சில வேளைகளில் கூடுதலாக இருக்கும். ஆனால் அங்கே சேஃப்டி என்னன்னா, நீங்கள் இந்த 10 வருடங்கள் 5 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாயும் திரும்பி உங்களுக்கு கிடைச்சிரும். அதில் ஜிஎஸ்டியை மைனஸ் பண்ணிட்டு மட்டும் இப்போ தருவாங்க. ஸோ அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அடுத்ததாக உங்களுடைய 10 வருஷத்துக்கு பிறகான தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சுக்கணும், எப்போவுமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட்டை நம்ம எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 10 லட்ச ரூபா கட்டிட்டு இருக்கோம், 10 வருஷமாக ஒரு ஆள்கிட்ட கட்டிட்டு இருக்கோம், 10 வருஷத்துக்கு பிறகு நமக்கு அதே 10 லட்ச ரூபா தான் கிடைக்க போகுது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லை இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட்டோ அதிகப்பட போவது கிடையாது. ஸோ அதுவும் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். சரி விக்கி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் நான் இப்போவே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, இல்லை இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு எடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்டால், இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கான ப்ரீமியம் மாதம் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை, நான் இப்போது ஒரு 30 வயதில் இருக்கேன், என்னுடைய ஒரு உறவினர் 50 வயதில் இருக்கார், அவரும் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறாரு, நானும் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னா நான் கட்டக்கூடிய இஎம்ஐயை விட அவர் கட்ட வேண்டிய இஎம்ஐ ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஸோ ஏஜ் இஸ் அ ஃபேக்டர். நீங்கள் ஏஜ் உங்களுடைய வயதை அனுசரித்து இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்கான தொகை மாறுபட்டு கொண்டே இருக்கும், சொல்லப்போனால் கூடிக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஹெல்த். பொதுவாக இந்த ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறோன்னா உங்களுடைய பாடி ஹெல்த் 1 கோடி ரூபாய்க்குலாம் நம்ம எடுக்கிறோன்னா நம்ம பாடிக்கு என்ன செய்யணும், ஒரு சின்னதாக மெடிக்கல் டெஸ்ட்லாம் நடத்தணும். இப்போ பாலிசி பசார் வழியாலாம் நம்ம போனோம்னா அந்த மெடிக்கல் டெஸ்ட்டையும் அவங்களே செஞ்சிடறாங்க. 50லேருந்து ஒரு 60 கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கான ரைடர்ஸ் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஐயோ, இப்போ ஒரு வார்த்தை சொன்னேனே, ரைடர்ஸ். எஸ், இந்த இடத்துல ரைடர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அது கூடவே ரைடர்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைடர்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம எடுத்திருக்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான். நம்ம செத்துட்டோம்னா நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தொகை. ஆனால் திடீர்னு நம்ம ஆக்சிடென்ட்டில் இறக்குறோம் அப்படின்னா அப்போ ஆக்சிடென்ட் டெத்து வேறு, சாதா டெத்து வேறு. ஸோ ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 500 ரூபாய் மாதம் நம்ம கட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ரைடரையும் சேர்க்கும்போது ஒரு 525 ரூபாயாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 550 ரூபாயாக இருக்கலாம். உதாரணம் தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் இறந்துட்டா, அதாவது ஆக்சிடென்ட் வழியாக நீங்கள் இறந்துட்டீங்கன்னா நார்மலாக உங்களுடைய டெத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 10 லட்சம் ரூபாயும் ப்ளஸ் ஆக்சிடென்ட் டெத்து காரணமாக அடுத்த ஒரு ரைடரும் சேர்த்துருக்கீங்களா, எகைன் ஒரு 10 லட்சம் ரூபாயும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 20 லட்சம் ரூபாயாக கிடைக்கும். இல்லாட்டி 1 கோடி போட்டிங்கன்னா 2 கோடியாக கிடைக்கும். இது ஒரு ரைடர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைப்பா, இந்த ரைடரில் ஆக்சிடென்ட் டெத்து வேண்டாம், ஆக்சிடென்ட் டிசேபிலிட்டியாக இருந்துச்சுன்னா, எஸ், நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதில் நம்முடைய கை காலை எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம முடக்குவாதமோ ஏதோ வீட்டில் நம்ம முடங்கி இருக்கோம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இதுக்கான ரைடர்ஸையும் நம்ம இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்குது, இன்கம் பெனிஃபிட் ரைடர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைடர்ஸையும் நம்ம எதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம், டேர்ம் இன்சூரன்ஸுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். பட் பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே இந்த ரைடர்ஸை சேர்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரைடர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷனும் அந்த ஒரு தீர்மானமும் உங்கள் மனதில் ரொம்ப பெரிய அளவில் இருக்க வேண்டும். ஸோ ஏஜ் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், ஹெல்த் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், அமௌண்ட் டு கவர் 1 கோடி ரூபாயா 2 கோடி ரூபாயா அப்படிங்கிற அமௌண்ட் ஒரு ஃபேக்டர் தான். 4வதாக இருப்பது லென்த் ஆஃப் த டேர்ம். 10 வருஷத்துக்கா, 20 வருஷத்துக்கா, 30 வருஷத்துக்கா நீங்கள் போட போகிறீங்க. 30 வருஷத்துக்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போகிறீங்கன்னா ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 10 வருஷத்துக்கு போட போகிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டேர்மினுடைய அளவுகள் கூடும்போது நம்ம ப்ரீமியம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கும்போது மெயினாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் ப்ளே ஆகிறது உங்களுடைய ஏஜ் தான்.
நல்ல ஏஜ், ஒரு யங் ஏஜில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய அடுத்த 30 வருடங்களில் நீங்கள் இல்லாத ஒரு நிலைமையில் உங்களுடைய குடும்பத்தை எப்படி பாதுகாப்பாக வைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மஸ்ட்டாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்திருக்கணும். அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நல்ல ஒரு நிறுவனத்திடம் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்திட்ட சொல்லணும், நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ அந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இல்லாட்டி நிறைய அப்பா அம்மாலாம் செய்கிறது என்னென்னா, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு நான் எடுத்திருக்கேனே சொல்ல மாட்டாங்க. எடுத்துட்டேன்னு சொன்னோன்னா, ஐயோ அவர் ஏன் இப்போ எடுத்தார், நீ நல்லா தானே இருக்க, கல் மாதிரி தானே இருக்க, நீ செத்து போயிடும்னு சொல்லி இன்சூரன்ஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரர்கள் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் இப்போ எதுவுமே வேலிட் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் யார் எப்போ இந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பது அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு தான். அப்படின்னா இந்த இன்சூரன்ஸை பற்றி நிறைய தெரிந்து கொள்வதற்கு நான் சொன்ன மாதிரி கீழே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை சொடக்கிக்கோங்க. அப்படி லிங்கை சொடக்கி அது வழியாக உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் கிடைக்கும். அந்த காண்டாக்டில் உங்களுக்கான பர்சனல் மேனேஜர் வருவார், பாலிசி பசார் வழியாக அசைன் செய்யப்படுவாங்க. 24/7 அவங்க உங்களுக்கு தேவைகள் என்ன, அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன, என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் டேக்ஸ் பெனிஃபிட் 80/Cல உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைடர்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸையும் நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம், உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸில் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட்டா, இல்லை டேர்ம் இன்சூரன்ஸா, இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமா? எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் எடுத்து பாருங்கள். டேர்ம் பிளான் வித் 100% ஆஃப் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம் அட் நோ காஸ்ட், அதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை பற்றி கூடுதலான விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு காணொலி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கானது மட்டும்தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் போக போக படிக்கலாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.